பாருங்க. இந்த உலகத்தினுடைய காரியங்களை கேட்கறதுனால ஒரு சந்தோஷம் வரும். அதே சமயம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுலும் ஒரு சந்தோஷம் வரும். இதுல எது நிரந்தரமான சந்தோஷம் நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்கறதுல தான் நிரந்தரமான சந்தோஷம் நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி படமெல்லாம் பார்த்துருப்போம். படம் பார்த்தோமா? ஓகே, பார்த்தோம். தியேட்டரில் போய் உட்காந்து இருட்டுக்குள்ளே உட்காந்து வெளிச்சத்தை பார்த்துட்டு இருந்தோம். இருட்டுக்குள்ளே உட்காந்து வெளிச்சத்தை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம வெளிச்சத்தில் உட்காந்து இருளை நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. நம்ம வெளிச்சத்தில் இருந்து இருளின் காரியங்களை நம்ம அகற்ற போகிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த இருட்டில் உட்காந்து வெளிச்சத்தை பார்த்த அந்த காரியத்தில் ஒரு ஜோக் வருதுன்னு வைங்க. அந்த ஜோக் வந்து அவன் எவ்வளோ நேரம் வந்துட்டு போகிறானோ அவ்வளோதான் நமக்கு சிரிப்பு வரும். அதுக்கப்புறம் சிரிப்பு வராது. அந்த தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி பழையபடி, ஐயோ கடன் கொடுக்கணும், வட்டி கொடுக்கணும், ஐயோ சாயந்தரமா இந்த வருவான் உங்களுக்கு பதில் சொல்லணும், பதில் சொல்லணும். கடைசியில் மறுபடியும் அதே கவலைகள், அதே பிரச்சனைகள் நம்ம வெளியில் வந்தோன்னா வரும். ஆனால் அந்த இருட்டுக்குள்ள இருக்கிற சமயத்தில் என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் யாரு? கர்ஜிக்கிற சிங்கம். அவன் என்ன பண்ணுவான்? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல. கர்ஜிக்கிற சிங்கம் இல்லை, அவன் சிங்கம் போலதான். அல்லேலூயா. அவன் சிங்கம் போல கர்ஜிக்கிறான். ஆனா உண்மையாகவே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறவர் யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. அவர் நமக்குள் இருப்பதினால அவன் சிங்கம் போலதான் வருவான். அவன் சிங்கம் கிடையாது. நல்ல பக்கத்தில் பசங்க, அவன் சிங்கம் போலதான், ஆனா சிங்கம் கிடையாது. ஆனா நமக்குள் இருக்கிறவர் யூத ராஜ சிங்கம். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கிறாருங்கிற அந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னா இந்த உலகத்தில் எதை வேணாலும் நம்ம ஜெயிக்கலாம். அல்லேலூயா. அந்த ஞானத்தோடு ஜெயிக்கலாம். அது விஷயம் பார்த்தீங்கன்னா ஞானம் பிரதானமா இருக்குது பாருங்க. அல்லேலூயா. ஞானம் இல்லாம போயிடுச்சு. இப்ப பாருங்க, ஒரு நாள் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம், காலையில சாப்பிடாம இருக்கிறோம். ஓகே, எவ்வளோ நேரத்துக்கு? மத்தியானம் வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? மத்தியானம் வரைக்கும் சாப்பிட வேணாம், மத்தியானம் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ மத்தியானமா நேரம் வருது, அப்போ என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், சாப்பிடணும். ஓகே, கவனிங்க. ஞானம் பிரதானம். என்ன ஞானம்? நமக்குள் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. வேற எதுவுமே நம்மளை வழி நடத்தல பாருங்க. ஞானமாகிய கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், அந்த கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. வேற எதுவுமே நம்மளை நடத்தலைங்க. மற்ற எல்லாமே நம்ம சுயம்தான். நம்ம சுயமா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு கிறிஸ்து நடத்துறாருன்னு அவர் மேல பழி போட்டுறது. ஏன்னா அவர் நம்ம கண்ணில் பார்க்க முடியுது, அவர் மேல பழி. ஆண்டவர் நடத்துவாருங்க, அவர் நடத்துவார். நீங்க ஞானமா நடந்தீங்களா? அல்லேலூயா. இந்த ஞானம் நமக்குள்ள கொடுக்கிறவர் கிறிஸ்து. ஓகே, ரைட். கவனிங்க, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யூதா 20 எடுத்து வாசிங்க. வாசிங்க சார். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு போதும் சிஸ்டர், போதும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கங்க. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் இல்லை, நம்முடைய வாயில் இல்லை, நம்முடைய காரியங்கள் இல்லை, பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, எத்தனை பேரை ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? ஓகே, இதில் விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். குழம்ப வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்கும்படியா நான் இதை கேட்குறேன். ஓகே, அப்போ நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. எபேசியர் 2:8. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். வாசிங்க. கிருபையினாலே
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகே, இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு அத்தாட்சி வந்துருச்சு. என்ன அத்தாட்சி? கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படின்னா என்ன? பாஸ்ட் டென்ஸ். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஓகே, ரைட். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:18. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ இது என்னாச்சு? ரட்சிக்கப்படுகிறவர்கள். இனிதான் ரட்சிக்கப்படுறவங்க, இனிதான் ரட்சிக்கப்படுறவங்க. அப்படின்னா இனி ஒரே மனுஷன் தான் ரட்சிக்கப்பட்டீர்கள் ஒரு இடத்துல சொல்லுது, இன்னொரு இடத்துல ரட்சிக்கப்படுகிற. இன்னொரு வசனம் மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இது என்னாச்சு? இனிமேதான் ரட்சிக்கப்படுவான். ஓகே, 3 டென்ஸ் இப்போ வந்துருச்சு. டென்ஸ்னா காலங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இந்த 3 காலங்களும் இப்போ வந்தாச்சு. எப்படி இந்த 3 காலம் ஒரு மனுஷனுக்கு வர முடியும்? இப்போ நான் இருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னா, இல்லை ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னா, இல்லை ரட்சிக்கப்பட போறேன்னா, இந்த 3 காரியங்கள் நமக்கு ஒரே குழப்பமாவே இருக்கும் இல்லையா? இதை தான் இன்னைக்கு கிளியர் பண்ண போறோம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டானா எதை வச்சு சொல்ல முடியும்? இல்லை ரட்சிக்கப்பட போறானா எதை வச்சு சொல்ல முடியும்? நீ ரட்சிக்கப்பட்டு பட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? ஓகே, ரைட். முதலாவது காரியத்தை நான் இப்போ தெளிவு பண்ணேன். எதில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ரட்சிப்பு அப்படின்னா காப்பாற்றப்படுதல். எவைகளில் நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாக நம்ம ஒரு காரியத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற என்னுடைய பேர் என்ன? எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். விமல் குமார். விமல் குமார் பாஸ்டர். பாப்பா சொல்ற. ஓகே, ஆமா, குழந்தைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஓகே, நீங்களும் இந்த குழந்தைங்க மாத்திரம்தான். கவனிங்க, இப்போ நான் விமல் குமார் பாஸ்டர், நான் நீங்க சொன்னபடி நான் பேசுறேன், சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? கேட்கறீங்க, நான் பேசுறேன். இப்ப இந்த உருவம் இருக்கு பாருங்க, இப்ப நீ பாக்குறீங்களா, இந்த உருவம் தான் நான் அப்படின்னு நினைச்சா அது தப்பு. அப்படி இல்லை. 1 தெசலோனிக்கேயர் எடுத்து வாசிங்க, 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5:23. உங்களை அழைக்கிறவர் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும். இந்த ஆவி ஆத்மா சரீரம், இதை நான் இன்னைக்கு சொல்றேன், தெளிவுபடுத்துறேன். ஆவி ஆத்மா சரீரம் இந்த 3ம் குற்றமற்றதா தேவனுக்கு முன்பாக நிற்பதுதான் ரட்சிக்கப்படுதல். அல்லேலூயா. ஓகே, இப்போ ஆவி ஆத்மா சரீரம்னா என்ன? நமக்கு அது புரியல. கவனிங்க, ஆவி ஆத்மா என்கிற ஒரு காரியம் நமக்கு இருக்குது. அந்த 2ம் குடியிருப்பதற்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க, இது நான் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு புரியும்படியே, இது நான் இல்ல. ஓகே, இந்த சரீரம் நான் கிடையாது. ஓகே, கவனிங்க, இந்த சரீரம் நான் கிடையாது. இந்த உள்ள ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் நானு. உள்ள இருக்கிற ஆவிதான் நான், ஆவி மனுஷன் நானு. அல்லேலூயா. நான் ஒரு ஆவி மனிதன். எனக்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குதே தவிர, இதுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் நானு. நான் உங்களுக்கு பேச உங்களுக்கு புரியும். இதுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அதான் நானு. எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள ஆவியும் ஆத்மாவும் இருக்கிறது. இப்ப இந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் தான் பிரச்சனையே. இந்த ஆவியும் ஆத்மாவும் தான் மனுஷனே. இந்த உருவம் இல்லை. இந்த இது ஒரு போர்வைன்னு வச்சுக்கலாம். இந்த போர்வை அல்ல நானு. எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, ஆவியும் ஆத்மாவும், அவன் தான் நானு. ஓகே, உள்ள இருக்கிற இந்த ஆவி பேசிக்கிட்டு இருக்குது. பேச உங்களுக்கு புரியும், நீங்க கவனிச்சுட்டே வாங்க நல்லா. உள்ள இருக்கிற அந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கிறான். எது வழியா பேசுறான்? இந்த விமல் குமார் எது வழியா பேசுறான்?
வாய் வழியா பேசலாம். இந்த வாயை உபயோகப்படுத்தி பேசலாம். அங்க இருக்கிற இப்ப ஜோதி சிஸ்டர் இருக்கிறீங்க, நீங்க எதை யூஸ் பண்ணி கேட்குறீங்க? காதை யூஸ் பண்ணி கேட்குறீங்க. ஓகே, இந்த ஆவி மனிதன் பேசுகிறத பேச உபயோகப்படுகிற இந்த வாயும் கேட்கிற உபயோகப்படுகிற இந்த காதும் நீங்களும் நானும் கிடையாது. உள்ள பேசுற நானும் உள்ள கேட்கிற நீங்களும் தான் ஆவி மனிதர்கள். அவங்க தான் மனுஷங்க. அல்லேலூயா. இந்த உருவம் இல்லை. நீங்க நினைச்சுக்கிறீங்க இந்த உருவம் தான் நம்ம இப்படி இருப்பாங்க, இவங்க தான் அப்படி இல்லை. உள்ள பேசி கொண்டிருக்கிறான் பாருங்க, அவதான் தான் விமல். உள்ள கேட்டு கொண்டிருக்கிற நீங்க தான் நீங்க. அல்லேலூயா. இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா புரிஞ்சுக்க. இதுதான் நீங்க உள்ள இருக்கிற மனுஷன் தான். மனிதன் உள்ளார்ந்த மனிதன் தான் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த மனிதன் தான் ஆவி மனிதன். இந்த ஆவி மனுஷன் தான் பேசலாம். ஓகே, உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு கிள்ளு கிள்ளுங்களேன். ஓகே, வலிக்குதா? பக்கத்துல கேளுங்க, வலிக்குதா? ஓகே, வலிக்குது. அப்ப வலிக்கிறது யாருக்கு? இப்ப வலிக்குது உள்ள இருக்கிற ஆவிக்கு வலிக்குது. அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்க. உங்களுக்கு வலிக்கல. இப்ப எஸ்தர் சிஸ்டருக்கு வலிக்கல. எஸ்தர் சிஸ்டருக்கு உள்ள இருக்கிற ஆவிக்கு வலிக்குது. அந்த அது பேரு தான் எஸ்தர். அது பேர் தான் லட்சுமி அம்மா. யாரு? உள்ள இருக்கிற மனுஷன் பேரு தான் உங்க பேரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் இதான் பாரு இப்படி தாடி வச்சு இப்படி வச்சிருந்தா விமல்குமார். இல்ல, உள்ள இருக்கிற மனுஷன் தான் விமல்குமார். அல்லேலூயா. இன்னும் நல்லா சொல்றேன் பாருங்க. இப்போ ஆவி பிரிஞ்சிருச்சுன்னு செத்து போயிட்டேன்னு வைங்க, கிள்ளி பாருங்க, நீ ஒன்னும் ஆகாது. ஆனா ஆவி உள்ள இருக்கும்போது கிள்ளி பாருங்க, திரும்பி கிள்ளுவேன். ஏன்னா எனக்கு ஆவி இருக்குது. அல்லேலூயா. புரியுதா? இப்ப வலிக்கிறது எதுக்கு? ஆவிக்கு. நல்லா புரிஞ்சுங்க. இதை நான் விலைக்கு சொல்ல சொல்ல உங்களுக்கு புரியும். இப்ப மனுஷன், இந்த புறமான மனுஷன் அல்ல, உள்ள ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் மனுஷன். அல்லேலூயா. அந்த மனுஷன் தான் நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள் புதிதாக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் புதிதாக்கப்பட வேண்டிய மனுஷன் உள்ள இருக்கிற ஆவி மனிதன். இப்போ இவர் ரட்சிக்கப்பட்டுட்டான்னு வருது பாருங்க. அவன் யாருன்னா உள்ளார்ந்த மனிதன். அந்த ஆவி இருக்கு பாருங்க, அது நிறைவாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏன்னா அந்த ஜோயே ஜீவனே தேவன் நமக்குள் ஊதின அந்த ஜீவன் இருக்கு பாருங்க. இது நம்ம உருவாக்கிட்டாரு, மண்ணில் உருவாக்கிட்டாரு. ஒரு மண்ணு பொம்மையை செஞ்சுட்டாருங்க. ஒரு மண்ணு பொம்மையை செஞ்சுட்டாரு. இதுல நம்ம பார்க்கலாம், அவன்லாம் கருப்பினத்தான, அவன்லாம் நீக்ரோக்காரன், கருகருன்னு இருப்பான். இவன் வெள்ளையா இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் மண்ணு. ஆண்டர் என்ன பண்ணாரு? பொம்மை செஞ்சுட்டாரு. மண்ணில் ஒரு பொம்மை செஞ்சுட்டாரு. அவன் ஒரு பொம்மை, நான் ஒரு பொம்மை. நீ ஒரு பொம்மை, நான் ஒரு பொம்மை. நீயும் பொம்மை, நானும் பொம்மை. அவன் செய்யும்போது வெள்ளை மண்ணில் செஞ்சு எங்கேயோ வெள்ளையா இருந்து செஞ்சுட்டாரு. நமக்கு ஒரு ப்ரௌன் கலர்ல மண்ணை செஞ்சாரு, இன்னும் கருப்பு கலர்ல செஞ்சுட்டாரு. ஆனா எல்லாமே என்னதான்? மண்ணு தான். அந்த மண்ணை வச்சுக்கிட்டு தான் அவன் அந்த மண்ணை வச்சுக்கிட்டு அந்த என்னென்ன வேலை செய்ய கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டா, நீங்க நான் மண் என்று நினைவு கூறுகிறேங்கிறது நீ நினைவு கூறணும். அது மேல அப்ளை பண்றணும், அதுக்கு மேல ஒரு கோட்டிங் போடணும், அதுக்கு மேல ஒரு லைன் போடணும். ஏய் மண்ணு பொம்மை, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ மண்ணு பொம்மை. ஹல்லேலூயா. இதை வச்சுட்டு இந்த வாழ்ற இந்த 100 நாளோ 150 வருஷமோ என்னென்ன பண்றாங்க பாருங்க மனுஷங்க. ஆனா அந்த மனுஷன் அல்ல, உள்ள ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்க, அவர் தான் மனுஷன். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் தான் நிறைவாக்கப்பட்டவன், அவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். ஏன்னா அவன் கிறிஸ்து அவனுக்குள்ள இருக்கிறாரு. அவனுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் அந்த ஆவிக்குள்ள இருக்குது. இந்த ஆவிகள் என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருக்கிறதுனால பாருங்க, அந்த மண்ணு பொம்மை செஞ்சுட்டு அப்படியே எடுத்து பிதா என்ன பண்றாரு? அப்படியே அவன் நாசில ஊதுறாரு. உருவாக்கப்பட்ட அந்த மண்ணு பொம்மைக்குள்ள இவருடைய ஜீவனை உள்ள ஊதுறாரு. அல்லேலூயா. அந்த ஜீவன் உள்ள வந்ததுனால மனுஷன் என்னானா? ஜீவாத்மாவானான். அப்படி என்ன அர்த்தம்? ஜீவன் உயிர், ஜீவன்னா உயிர், ஆவி வந்து ஆத்மா உள்ள வந்துருச்சு, ஜீவ ஆத்மாவாயிட்டான். அந்த மண்ணு பொம்மை இப்ப எழுந்துச்சு நிக்குது, நின்று அப்பாவை பாக்குது, அப்பாங்குது. அந்த மண்ணு பொம்மை தான் நீங்களும் நானும். உள்ள இருக்கிற ஜீவன் தான் ஜோயே ஜீவன். அந்த ஜீவன் பரிபூரணப்பட்டிருக்கிறது. ஏன் பரிபூரணப்பட்டிருக்குது? அந்த ஜீவன்ல தேவனுடைய ஜீவன் கலந்திருப்பதினாலே அது பரிபூரணப்பட்ட ஜீவனா இருக்கிறது.
அல்லேலூயா. அப்ப இந்த ஆத்மா தான் பிரச்சனை. போன தடவை சொன்னல, எப்பயோ ஒரு தடவை சொன்னேன், டஸ்ட்பின் அதை பத்தி சொன்னல, அதுதான் இந்த ஆத்மா. இந்த ஆத்மா என்ன பண்ணிருக்குது, அது அந்த ரெண்டாவது கேட்டகரி, ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. முழுசா ரட்சிக்கப்பட்டது எது? ஆவி முழுவதும் ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது. ஆத்மா அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்க கேட்க, வசனங்களை வாசிக்க வாசிக்க, துதித்து பாட பாட, ஆண்டவரை போற்ற, அவர் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகுது, நம்முடைய ஆத்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. அப்ப அந்த 3 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு ரட்சிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்குது, இன்னொன்னு ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில இருக்குது, இன்னொன்னு இந்த உலகத்துக்குள்ள இருக்குது. எது அது? இந்த சரீரம். இந்த பாவ உலகத்துக்குள்ள இருக்கிறதுனால நம்மனா இந்த சரீரத்தினால பாவத்தை மேற்கொள்ளவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுது. கரெக்டா நான் சொல்றது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கரெக்டா? இந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு இந்த சரீரத்தினால முடியவே முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணி திரும்பி திரும்பி பாவத்துக்குள்ளே உழுந்து போயிடுறோம். ஏதோ ஒன்று சொல்லி விட்டுறோம். அது இந்த வாய் இருக்கு பாருங்க, அந்த நாக்கு இருக்குது பாருங்க, மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதும் திருக்கு எல்லாம் இந்த நாக்குல தான் இருக்குது. இந்த நாக்கு என்ன பண்ணிருந்து உலகத்துக்குள்ள தானே இருக்குது. அதனால இந்த பாவ சரீரமா இந்த சரீரத்தை உலகத்துக்குள்ள இருக்கிற பாவம் போட்டு அப்படியே சுத்தி 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 நம்ம எதை விடலாம்னு நினைக்கிறோமோ அதே நம்மளை சுத்தி சுத்தி வரும். அதுவே தான் நம்மளை சுத்தி சுத்தி வரும். சரி, இவகிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சா அவங்களே நம்ம பக்கத்துல வருவாங்க. இவங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சா அவங்களே தான் நம்ம பாவத்துக்குள்ள தள்ள ட்ரை பண்ணுவாங்க பாருங்க. அப்போ இந்த பாவ உலகத்துக்குள்ள நம்ம இருப்பதினால இந்த பாவ சரீரம் அது கூடவே அட்டாச் ஆகவே நினைக்குது. ஏன்னா இது மண்ணோட ஒட்டி இருக்குது இல்ல. இது மாம்ச சிந்தை என்ன? மரணம். ஆவியின் சிந்தை ஜீவனம் சமாதானம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகம் பாவ உலகமா இருப்பதனால, இந்த சரீரம் பாவ உலகத்துக்குள்ள இருப்பதனால அடிக்கடி அது நம்மள உரசுது. பக்கத்துல பார்த்து பாவம் உரசுது. ஆனா என்ன பண்ணணும்? இதுக்குதான் நான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்வை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாவம் வராம இருக்காது. மனுஷன் இந்த உலகத்துல வாழும் பொழுது, என்ன பாவ உலகம் இல்லையா, இந்த சரீரமும் இந்த உலகத்துல தான் எடுக்கப்பட்டது. அந்த மண்ணு இந்த மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால பாவம் அடிக்கடி எட்டி பார்க்குது, பாவம் அடிக்கடி உரசுது. அப்ப என்ன பண்ணணும்? இது எப்படி மேற்கொள்றதுன்னா, உள்ளார்ந்த மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே வர 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 ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க 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 இந்த சரீரமும் மறுரூபமாக்கப்பட்ட சரீரமாக மாறும். அல்லேலூயா. அப்ப ஆவி பலப்படணும். முதல்ல எது பலப்படணும்? ஆவி. நம்ம ஆளுக்கெல்லாம் ஆவி பலப்படுறதுக்கு முன்னாடி சரீரத்தை பலப்படுத்துறோம். எடுத்துட்டு சரீரம் பலப்படுத்தி என்னையா பிரயோஜனம்? உள்ள ஆவியை பலப்படுத்து. அல்லேலூயா. ஆவியை பலப்படுத்துறதுக்கு உண்டான காரியங்களை பாரு. எப்ப பார்த்தாலும் புரோட்டீன் புரோட்டீன், எப்ப பார்த்தாலும் தொங்கி தொங்கி, எப்ப பார்த்தாலும் வெயிட் அடிச்சுட்டு, வீட்டத்துக்கு அடிக்கிறது, புஜபல பராக்கிரமமா இருக்கிறது, எல்லாம் கரெக்டு தான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுங்க, அது மண்ணு. அது மண்ணு. ஆனாலும் உடம்பு நல்லா இருக்க என்னன்னு சொல்லல, உடம்பு நல்லா வச்சுக்கணும். ஆனா அது மண் என்று நினைவு கூறணும். அல்லேலூயா. ஆனா உள்ளார்ந்த மனிதனுக்குள்ள ஊதப்பட்ட, தேவனால் ஊதப்பட்ட அந்த ஜீவ ஆத்மாவாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அதுவும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் கிரேட் நம்ம கிட்ட இருக்குது. ஆமா, அதுக்கு மேல இன்னொரு ஸ்பெஷல் கிரேட் நம்ம கிட்ட இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த திருவிருந்து எடுக்கிற பாருங்க, ஏதேன் தோட்டத்துல அவர் அந்த சுடரொளி பட்டயத்தை வச்சு மறைச்சு வச்சாரு பாருங்க, ஒரு ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்ன தெரியுமா? ரகசியத்தை சொல்றேன் பாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தான் அந்த ரகசியம். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து தான் ஜீவ விருட்சத்தின் கனியாக இப்பொழுது இந்த பூமியில நீங்களும் நானும் மாசம் மாசம் திருவிருந்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தவறவிட்ட அந்த ஜீவ விருட்சத்தின் கனியாகிய கிறிஸ்து தான் நாம் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்துவினுடைய சரீரமாயிருக்கிறது. அல்லேலூயா. அதை நாம் உட்கொள்ளும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனின்னு என்ன? the tree of life அப்படின்னு என்ன? அதை சாப்பிட்டா என்றென்றும் உயிரோடு இருப்பாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். அதே போல இன்னைக்கு திருவிருந்தை நாம் ஆசரிக்கிற நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து தான் ஜீவ விருட்சத்தின் கனி.
அவரை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம வாரம் வாரம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்க அது ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து தான் அந்த கனி, அந்த ஜீவ விருட்சம். அந்த சுடரொளி பட்டயத்தை வச்சு அவர் மூடி வச்சிருந்தாரு பாருங்க. அது ஒரு பெரிய சத்தியம். அது இன்னொரு சொல்றேன், அது ஈஸியா நான் சொல்றேன் பாருங்க. அந்த சுடரொளி பட்டயத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜீவ விருட்சத்தின் கனிதான் இப்பொழுது நம் நடுவில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவினுடைய சரீரத்தை ரத்தத்தை இப்ப பானம் பண்ணி நாம் அந்த பலத்தை பெற்றுக்கொண்டோம். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால இந்த ஜீவ விருட்சத்தின் அந்த கனியை நம்ம இப்ப பெற்றுக்கொண்டதுனால உள்ளே அந்த ஜீவன் நமக்குள்ளாக பரிபூரணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பரிபூரணப்பட்ட ஜீவன்ல இருந்து தான் நம்ம ஆபரேட் பண்ணணும். மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, உலகத்திலிருந்து கிறிஸ்துவ ஆபரேட் பண்ணுவாங்க. நம்ம அப்படி இல்லை, கிறிஸ்துவில் இருந்து இந்த உலகத்தை ஆபரேட் பண்ணணும். அல்லேலூயா. இதை கத்துக் கொடுக்கறதா சபை. சபை என்ன கத்துக் கொடுக்குது? கிறிஸ்துவுக்குள்ள இருந்து இந்த உலகத்தை எப்படி நம்ம ஆபரேட் பண்ணணும். அல்லேலூயா. அவர் சொன்னார், ஆபரேட் பண்ண சொல்லி தான் கத்துக் கொடுத்தாரு நமக்கு. இந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லா காரியங்களையும் வச்சுட்டு இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் கீழ்ப்படுத்துங்கன்னு சொன்னார் இல்லையா? ஆண்டு கொள்ளுங்கள் கீழ்ப்படுத்துங்கள் ஒரு உத்தரவை சொல்றாரு. ஆனா மனுஷன் விழுந்து போனதுனால ஆண்டு கொள்ளவும் இல்லை, கீழ்ப்படுத்தவும் இல்லை. இப்பொழுது மறுபடியும் கிறிஸ்துவை நாம் உள்ளே ஏற்றுக்கொண்டதினாலே இந்த உலகத்தை ஆண்டு கொள்ள முடியும், இந்த உலகத்தை கீழ்ப்படுத்த முடியும். எந்த பாவத்தையும் நாம் காலுக்கு கீழே போட்டு மிதிக்க முடியும். அல்லேலூயா. ஐயோ, இந்த பாவத்தினால் விடவே முடியலைங்கன்னு சொல்றீங்களே, கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. உங்களால விட முடியாத பாவம் ஒன்று கிடையாது. பாவங்கள் எல்லாம் உங்க காலுக்கு கீழே. அல்லேலூயா. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நீங்க அதை எதிர்த்து ஓட முடியும், அதை எதிர்த்து நிற்க முடியும். அது வந்துச்சுன்னா, துரத்திட்டு வந்துச்சுன்னா நீங்க ஓடிருங்க. சில பாவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம துரத்திட்டு வரோம். நம்ம எதிர்த்து நிற்கிறேன், பாவத்துக்கு எதிர்த்து நிற்கிறேன். இப்போ யோசேப்பு மட்டும் போர்த்திபா வீட்டில் எதிர்த்து நின்றுதானே என்ன இருக்கும், கதை முடிஞ்சிருக்கும். கரெக்டாக நான் சொல்றது. அப்போ என்ன, பாவம் வரும் பொழுது எதிர்த்து நிற்கிறதுக்குன்னு சில கேட்டகரி இருக்கு, ஓடுறதுக்குன்னு சிலது இருக்குது. நீங்க ஓடுகிற இடத்துல ஓடுங்க, எதிர்த்து நிற்க வேண்டிய இடத்துல எதிர்த்து நில்லுங்கள், நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுகிற இந்த காரியத்துல இந்த ஆவி மனுஷனை குறித்து நம்ம பேசுறேன். ஆவி மனுஷனுக்கு எல்லா உணர்வுகளும் உண்டு. ஆவி மனுஷனுக்கு பசிக்கும். ஒரு மனுஷன் எனக்குள்ள ஆவி போயிருச்சு அப்படின்னா எனக்கு பசிக்காது. கரெக்டா? எனக்குள்ள ஆவி இருக்க வரைக்கும் தான் நான் இருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். ஆவி வெளியே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, என்னால செயல்பட முடியாது. பசி எடுக்காது. ஆவி மனுஷனுக்கு பசி எடுக்காது, தாகம் எடுக்காது. ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, நான் பேசுறேன். லூக்கா 16 எடுத்து 19 இருந்து வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா. இப்ப ரெண்டு கேரக்டர் இருக்காங்க, லாசரு ஐஸ்வர்யவான ரெண்டு பேர் இருக்காங்க. அவன் வந்து மேஜைகளின் நல்லா சாப்பிட்றான். ஒருத்தன் கீழே மேஜை கீழே இருக்கான், அவனை கண்டுக்கவே இல்லை. அவன் மேஜை கீழே விழுகிறத மாத்திரம் எடுத்து சாப்பிட்டு இருக்கான். இப்படி ரெண்டு கேரக்டர் இருக்காங்க. அவனுடைய நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இப்ப மரிச்சாச்சு, அந்த ஐஸ்வர்யவான் மரிச்சிட்டான், லாசரும் மரிச்சிட்டாங்க, ரெண்டு பேரும் மரிச்சாச்சு. இப்ப மரிச்ச அந்த மனுஷன் லாசரு, அவனுக்கு வந்து சரீரம் இருந்துச்சா? இருந்துச்சு. மரித்த அந்த மனுஷனுக்கு சரீரம் இருந்துச்சு. ஐம்புலன்கள் வேலை செஞ்சதா உயிரோட இருக்கும் பொழுது? கண், வாய், மெய்வாய், கண், மூக்கு, செவி. சரியா? பார்க்கறது, கேட்கறது, நுகர்றது, தொடுறது, டேஸ்ட், இதெல்லாம் ஐம்புலன்களும் வேலை செஞ்ச ஒரு மனுஷன். அவன் இப்போ இறந்து போயிட்டான். இறந்து போன அந்த மனுஷன் கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. இப்போ அந்த மனுஷன் புதைக்கப்பட்டுட்டான். அந்த ஐஸ்வர்யமானும் புதைச்சாச்சு, லாசரையும் புதைச்சாச்சு. இப்போ வாசிங்க, யார் மடியில? ஆபிரகாமுடைய மடியிலே. ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இப்போ ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. கவனிங்க, இப்போ ரெண்டு சரீரமும் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. ஐஸ்வர்யமான அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, லாசரும் அதுக்கு அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. ரெண்டு பேரும் அடக்கம் பண்ணப்பட்டோன்ன ஒருத்தன் லாசரை போய் ஆபிரகாம் மடியில் உட்காந்துக்கிட்டான்.
இந்த ஐஸ்வர்யவான் போய் பாதாளத்தில் வேகிறான். ஓகே, அப்போ உக்காந்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு உடம்பு இருந்தால் தானே உட்கார முடியும். ஆனா இது என்ன, இப்ப யார் உட்கார்ந்தது? ஆபிரகாம் மடியில லாசர் உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்துருக்கிறான்னா என்ன உட்கார்ந்தான் புரியலையே. அவனுக்கு தான் உடம்பு இல்லையா? உடம்பு தான் உள்ள கிடக்குது, உடம்பு தான் புதைச்சாச்சு. இப்ப எது போய் உட்காந்துச்சு? ஆவி. ஆவிக்கு உணர்வுகள் உண்டுங்கிறதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். வாசிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது வேதனை இருக்குது. ஆவிக்கு என்ன இருக்குது? வேதனை இருக்கு. அப்ப உங்களுக்கு வருகிற வேதனைகள், நீங்க படுகிற சந்தோஷம், நீங்க படுகிற எல்லா ஃபீலிங்ஸும், எல்லா எமோஷன்ஸும் எங்கிருந்து வருது? ஆவிக்குள்ளிருந்து வருகிறது. எதுவுமே சரீரத்துல இல்ல. நல்லது புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்களை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு, இவங்களை பார்த்தா எரிச்சலா இருக்கு, இவங்களை பார்த்தா எரிச்சலா இருக்குன்னு கிடையாது. உங்களுக்கு அவங்க ஆவியை பார்த்தா எரிச்சலா இருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவங்க ஆவிதான் உங்களை பார்த்தா எரிச்சலா இருக்கு தவிர அவங்கள பார்த்து இல்ல. அவங்க பாவம், அவங்க வெறும் மண்ணு, அவன் வெறும் மண்ணு பொம்மை. அதை பார்த்து நமக்கு எரிச்சல் இல்ல. அவங்களுக்குள்ள கிரியை செய்து பாருங்க ஒரு ஆவி. அந்த ஆவிதான் எரிச்சல் படுத்துது நம்மள. அதுதான் நமக்கு விரோதமா கிரியை செய்யுது. அதுதான் நமக்கு விரோதமா அப்படி எரிச்சல் தூண்டுது. அந்த பொம்மை அவங்க உள்ள இருக்க ஆவிக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யுது அந்த பொம்மை. அதனால நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உள்ள இருக்கிற ஆவிக்கு தான் எல்லா எமோஷன்ஸும் இருக்குது. தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். கண்களை ஏறெடுத்து அப்படின்னா பார்க்கிறதும் இருக்குது. அல்லேலூயா. அப்ப பார்க்கிற உணர்வுகளும் அந்த ஆவிக்கு இருக்குது. அந்த உள்ள இருக்கிற அந்த ஆவிக்கு பார்க்கிற உணர்வு இருக்குது. அவன் எரியுதுன்னு சொல்றான் பாரு, அந்த உணர்வு இருக்குது. அடுத்தது, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். பாருங்க, தாகம் இருக்குது, அவனை அனுப்புங்கன்னு கேக்குது, ரெக்வெஸ்ட் பண்ணுது. எல்லா உணர்வு நீங்க இதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா உணர்வுகளையும் அந்த அதிகாரத்துல ஆவி என்னெல்லாம் ஃபீல் பண்ணுதோ அது எல்லாமே அது சொல்லும். அப்ப ஆபிரகாம் மடியில இருக்கிற லாசருவை பார்த்து இந்த ஐஸ்வர்யவானுடைய ஆவி பாதாளத்துல வேகும் பொழுது சொல்லுது, எனக்கு வேகுதுங்குது, எனக்கு வேகுது. அப்ப நமக்கு உப்பசமா இருக்கிறதுல எங்க? ஆவியில, பாடியில கிடையாது. உள்ள இருக்கிற உணர்வுகள் தான் நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. அதனால எந்த மனுஷனையும் பகைக்காதீங்க. தயவுசெய்து சொல்றேன், ஒருத்தங்களை பார்த்தா கோபமா இருக்குதுன்னா பகைக்காதீங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி நமக்கு விரோதமா கிரியை செஞ்சதை தவிர அந்த மனுஷன் ஒண்ணுமே செய்யல. கர்த்தர் பாவியை நேசிக்கிறார். எதை வெறுக்கிறாரு? பாவத்தை வெறுக்கிறார். அந்த பாவத்தை செய்ய வைக்கிறது தான் அந்த உள்ள கிரியை செய்கிற அந்த காரியங்கள். ஓகே, அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாக அந்த ஆவிதான் எல்லா விதமான காரியங்களையும் செய்ய வைக்குது பாருங்க. வாசிங்க. அப்பொழுது அவன் ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருந்த காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து வரவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிழப்பு உண்டாயிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. பாசமும் இருக்குது. ஐயோ, என் சகோதரர்களும் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவங்களுக்கு போய் ஏதாவது சொல்லுங்களேன்னு சொல்லி அந்த பாசத்தையும் அந்த ஆவி வெளிக்காட்டுது. அப்போ உள்ளே இருக்கிற அந்த ஜீவன், அந்த ஆவிக்கு எல்லா உணர்வுகளும் உண்டு, எல்லா காரியங்களும் உண்டு. அது என்ன அப்படின்னா, அது நிறைவாக்கப்பட்ட ஆவி. அதுதான் விஷயம். அது நிறைவாக்கப்பட்ட ஆவி, தேவனுடைய ஜீவனின் ஆவி. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோட 2 காலில் நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா உள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. வேற ஒண்ணுமே கிடையாது. தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த ஆவி பரிபூரணப்பட்ட ரட்சிப்பை அடைந்திருக்கிறது. அப்ப ரட்சிப்பு அடைந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ரட்சிப்படைந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறார். அவரால் பார்க்க முடியும்,
அவரால் பார்க்க முடியும், கேட்க முடியும், உணர முடியும். தாகம், எல்லா ஃபீலிங்கும் அந்த ஆவியானவருக்கு உண்டு. அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆவியனுடைய கண்களை நாம் திறந்து ஆவியானவருடைய காரியங்களை பார்க்கணும். அவ்வளவுதான். அல்லேலூயா. நாம் இந்த சபை என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, நீங்கள் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கும்படியாக உங்கள் கண்களை பிரகாசமாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் தெளிவாயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா, என் பக்கத்துல இருக்கிற தேவ தூதர்களை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த இடத்துல தேவ தூதர்களை பார்க்க முடியும். நீங்களும் ஜெபிக்கும் பொழுது, அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க ஒருத்தங்களோட பேசும்போது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பேசு கிறிஸ்துவுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சா இல்லையா? பயங்கரமா ஆவிக்குரிய எல்லா ரெல்மிலையும் அவர் ஆப்ரேட் பண்ணார். எல்லா விதமான காரியங்களையும் அவருக்கு தெரிஞ்சுது. அவருக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத ஆண்டவர் அறிந்து கொண்டார். லூக்கா எடுத்து 8:30 வாசிங்க. லூக்கா 8:30. இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசு அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அவன் பெயரை சொன்னான். கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒருத்தனை பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்ன அப்படிங்கிறார். அவங்களுடைய வழக்கத்தின்படி ஏதோ ஒரு பேரை வச்சிருப்பாங்கல்ல, அந்த பேரை சொல்லாம அவன் என்ன சொல்றான்? லேகியோன்கிறான். அநேக பிசாசுக்குள்ள இருந்தபடியே அவனோட பேரு லேகியோன்னு அவனே சொல்றான். அப்ப இயேசு கிறிஸ்து எதை பார்த்தாரு? உள்ள இருந்த மனுஷனை பார்த்தார். உள்ள யார் இருக்கிறான்னு பார்த்தார். அப்ப வானாதி வானங்களில் இருக்கிற தேவாதி தேவன் இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய முகங்களை அவர் பார்க்க மாட்டாரு, உங்களுக்குள்ளாக இருக்கிறவரை தான் அவர் பார்ப்பார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தான் பார்ப்பார். அல்லேலூயா. ஆகையினால நம்ம என்ன பண்ணோம்? ஆவிக்குரிய கண்களை நம்ம திறந்து பிரகாசமாக்கி கொண்டே வரணும். அதனாலதான் பவுல் ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுது சொல்லுவாரு, உங்களுடைய கண்கள் பிரகாசமாகும்படி நான் ஜெபிக்கிறேன், உங்க கண்கள் திறக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்புறம் எங்க கண்கள் திறக்கப்படும்படி தான் நம்ம ஜெபிக்கணும். நமக்குள் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? நமக்குள் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேற எந்த காரியமும் இல்லை. ஏன்னா ஊதப்பட்ட ஜீவன், தேவனால் ஊதப்பட்ட ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த ஜீவன்ல தான் நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா தேவன் சகல விதமான ஆசீர்வாதம் கொடுத்தார். அப்படின்னா நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்கிறார். எப்படி கேட்கிறாரு? தேவ ஆவியிலிருந்து நம்ம ஜெபிக்கிறோம், அதனால அவர் கேட்கிறார். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ஏன் கேட்கப்படுது? ஒருத்தங்களை பார்த்தோன்னே இப்ப ஐயா போய் அவர்கிட்ட போன உடனே உங்களுக்கு இப்படி ஒரு சாபம் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குதுன்னு எப்படி சொல்றாரு? உள்ள இருக்கிற ஆவியானவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க குடும்பமா போய் ஜெபிக்கிறீங்க, திடீர்னு அவங்களுக்கு அற்புதங்கள் நடக்குது அப்படின்னா எப்படி அது நடக்குது? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், உள்ள இருக்கிற அந்த ஆவியானவரை வெளிப்படுத்த கற்றுக்கொண்டோம்னா, ஒவ்வொரு இடத்துல வெளிப்படுத்த கற்றுக்கொண்டோம்னா, ஒவ்வொரு இடத்துல தேவ ஆவியானவர் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்க கிராஸ் பண்ணும் போதே தெரியும், நீங்க அவங்க கிட்ட போகும் பொழுதே தெரியும் இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், அந்த ஆராதனை வேலைகள்ல அந்த மகிமையின் மேகம் வரதை நான் பார்க்கும் பொழுதுலாம் நான் என்னமோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை சொல்றதை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்களும் அந்த மகிமையின் மேகத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் நல்ல பிரகாசமடைய சில ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம இருக்கிறது இந்த காண்கின்ற உலகத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம இருக்கிறதுனால காணாத 2 உலகங்கள் நம்மளை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, வலது இந்த பக்கத்துல பரலோக ராஜ்யம் நம்ம எப்படியாவது நம்மளை பிடிச்சு பரலோக ராஜ்யத்துல காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்குது. அதே மாதிரி பாதாளத்தினுடைய காரியங்கள் என்ன பண்ணுது? பாதாளத்துக்குரிய காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு அது நினைக்குது. 2 பக்கம் 2 நினைக்குது. இப்ப நம்ம நம்ம எந்த பக்கம் திரும்பணும்? எந்த சைடு நம்ம திரும்பணும்? பரலோகத்து பக்கம் திரும்பி நினைக்கணும். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் யாருன்னு எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்குள்ள என்ன வல்லமைகளை வச்சிருக்கீங்க, என்ன வரங்களை வச்சிருக்கீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட திரும்பி நின்னோம்னா ஆண்டவர் காரியங்களை கற்றுக் கொடுத்துருவாரு அப்படியே. அல்லேலூயா. ஆனா இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நம்ம திரும்பி நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னா உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்துரும். அது உலகம் அல்ல, அது பாதாளத்தினுடைய காரியம்.
அல்லேலூயா. அப்ப பாதாளத்தின் காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது, உலகத்தினுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது, பரலோக காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ண, நல்ல அந்நிய பாஷையில ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. 2 வழிதான் இருக்குது அந்த ஆவிக்குரிய மனுஷனை வளர்த்துறதுக்கு. அவனுக்கு சாப்பாடு 2 தான், 2 சாப்பாடு தான் ஆவிக்குரிய மனுஷனை வளர்த்துறதுக்கு. நல்ல அந்நிய பாஷையில பேசி நல்ல ஜெபித்து துதிக்கணும். அல்லேலூயா. ஆவி மனுஷன் வளர்ந்துருவான். இன்னொன்று ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா வாசிக்கணும். 2 ஃபுட்டு தான், 2 சாப்பாடு தான். இதை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, ஒரு நாய்க்குட்டி வச்சுருந்தாங்க. இது என்ன சாப்பிடும் அப்படின்னு கேட்டால் அது வெறும் நாட்டுக்கோழி தான் சாப்பிடுமாம்மா. வேறு எதுவுமே சாப்பிடாம, செம்ம காஸ்ட்லி அந்த நாய், அதோட சாப்பாடு. டெய்லியும் 2 வேளை போடுறாங்க, 2 வேளையும் நாட்டுக்கோழி வாங்கி போடுறாங்க. அவங்க சாப்பிட்றாங்களா என்னமோ தெரியல, ஆனால் அந்த நாட்டுக்கோழியா சாப்பிடுது, வேற எதை போட்டாலும் சாப்பிட மாட்டேங்குது அந்த நாய். பிராய்லர்னா கண்டுபிடிச்சிருது இது வெள்ளைக்கோழி அப்படின்னு. அது பாருங்க எப்படின்னு சொல்லி. அந்த நாய் என்னன்னா நாட்டுக்கோழி மட்டும்தான் சாப்பிடுது, பயங்கர ரிச் ஃபுட்டு சாப்பிடுது. எனக்கு அதை பார்க்க போதெல்லாம் யோசிப்பேன், அது வீட்டுக்கு இந்த நாய்க்கு எவ்வளோ ஒரு இப்போ காஸ்ட்லி ஃபுட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி மட்டும்தான் சாப்பிடுது. அப்போது இதை நம்ம பரிசுத்த ஆவியானவரை வளர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு 2 சாப்பாடு தான். ஒன்று நல்ல அந்நிய பாஷையில் நல்லா ஜெபித்து துதியுங்கள், இன்னொன்று வேதத்தை நல்லா வாசிங்க, ஆண்டோடைய வார்த்தைகள் நல்லா வாசிங்க. இந்த 2 மாத்திரம் செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை அவருக்குள்ள என்ன இருக்கோ அது அத்தனையும் உங்களுக்குள்ள போட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள்ள என்னென்னலாம் பண்ணணும் இந்த புலகத்துல நினைக்கிறாரோ நல்லா கவனிங்க. அவர் இறங்கி வந்து எந்த காரியத்தையும் பண்ண மாட்டார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இறங்கி வந்து எதையுமே செய்ய மாட்டார். அவர் செய்யணும்னா நீங்களும் நானும் வேணும். அல்லேலூயா. உங்களும் மூலயமாகவும் என் மூலியமாக தான் கர்த்தர் ஏதோ ஒன்று இந்த உலகத்துல செய்ய முடியும். அதனால உங்களை ஆவியில நிரப்புகிறார். நம்ம சொந்தமா யோசிச்சோம்னா சொந்த முயற்சியில் எதுவும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆவியில சொந்த முயற்சியில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். நாள் பூரா பட்னி, நைட்ல ஐஸ்கிரீம். என்ன ஆகும்? அடுத்த நாள் தலை கிருங்குது. பிசாசு ஒரே போராட்டம் பிரதர். ஏய், பிசாசு போராட்டம் இல்லை, ஐஸ்கிரீம் போராட்டம். ஆகையினால நல்லா கவனிங்க. ஆவியானவருடைய ஞானத்தோடு நம்ம கிரியை செய்யணும். அப்போ ஆவிக்குரிய உணவு அப்படிங்கிற இந்த 2 காரியங்கள் தான். அந்த 2 காரியங்களை நீங்க அனுதினமும் எது நடந்தாலும் சரி அதை அந்த 2 காரியத்தை மறக்காதீங்க. நான் கரெக்டா சொல்லணும் கேளுங்க. எல்லாவற்றுக்கும் பிசாசு விட்டு கொடுத்துருவான். குடும்ப ஜெபத்தை கூட விட்டு கொடுத்துருவான். நீங்க என்ன பண்றதா விட்டு கொடுத்துருவான். ஆனா நல்ல கவனிங்க, இந்த வேதத்தை உட்காந்து வாசிக்கும்படி அவன் விடவே மாட்டான். நம்ம எப்ப வேதத்தை வாசிக்கிறது தெரியுமா? சர்ச்சில் போய் பாஸ்டர் ஏதாவது வசனம் சொன்னா மட்டும்தான் எடுத்து, அதுக்கப்புறம் வீட்டில் போய் அப்படியே வச்சிடறோம் பேசாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல். சரி இருக்கட்டும், டைம் இல்லை. போகும்போது நம்ம அதிகபட்சமாக வாசிக்கிறது கேலண்டரில் இல்லை வெயிட்டில் ஏதாவது ஒன்று போட்டிருந்தோம்னா அதை வாசிட்டு ஓகே வசனம் வாசிட்டேன்னு ஒரு கணக்கு டிக் போட்டுட்டு ஓடிடுறது வெளியில். ஜெபம் பண்ணுறதுனா டைம் இல்லை. சாப்பிடும் பொழுது சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டேன் நம்ம கணக்கு. இப்போ ஜெபம் பண்ணிட்டேன் ஓகே ஜெபம் பண்ணியாச்சு. பாஸ்ட்டு கேட்டால் சொல்லிடலாம், ஜெபிச்சிங்களா? ஜெபிச்சேன் அவ்வளோதான் கணக்கு. பாருங்க, அப்படி இல்லை. நீங்கள் எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறீர்களோ, இதில் நீங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளவு நேரம் ஆவிக்குரிய மனுஷன் உங்களுக்குள்ள வளர்ந்துக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். அப்படின்னா உள்ளார்ந்த மனிதர்களுக்குள்ள புதிதாக்கப்பட வேண்டிய இது போய்கிட்டே இருக்கணும். இது உள்ள போக 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 ஆண்டவர் உங்களை புதிதாக்குவார். இது போக போக உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமைகளை உள்ள வைப்பார். அவருடைய வல்லமையை உங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. நீங்க கண்ணாடியில போய் நின்று பார்க்கும்போது மண்ணு பொம்மை தெரியாது, இயேசு கிறிஸ்து தெரிவாரு. அல்லேலூயா. உங்களுக்குள்ளாக நீங்க அவரை பார்க்க முடியும். எபேசியர் கொலோசியர் வாசிங்க. நான் சொல்றேன், எபேசியர் கொலோசியர் ஃபுல்லா சாப்டரா வாசிங்க. எபேசியர் சொல்லும் கிறிஸ்துவுக்குள் நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லும். கிறிஸ்துவுக்குள் நீங்க எப்படி இருக்கிறீங்க, கிறிஸ்து உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளன்னு வரும். கொலோசியர் வாசிங்க, எனக்குள் கிறிஸ்துன்னு வரும். அல்லேலூயா. இந்த வெளிப்பாட்டோட அந்த 2 அதிகாரத்தையும் வாசிங்க. எபேசியர் கொலோசியர் வாசிங்க. அடுத்த வாரம் நீங்க சொல்லுவீங்க, ஆமா ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், அவருக்குள்ள நான் இருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சார் எனக்குள்ளன்னு. அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு கொண்டு செய்ய ஒரு ஆசையா இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் விட்டு கொடுக்கறது இல்லை.
எப்படி விட்டு கொடுக்கறது இல்லை? பைபிள் எடுக்கிறதுனா மட்டும் என்னமோ தெரியல, கஷ்டமா இருக்குது. பைபிள் எடுக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தூக்குற மாதிரி இருக்குது. நிறைய பேர்த்துக்கு நான் சொல்றேன், நான் ஒரு தீர்க்கதரிசி. வாசிக்கிறது ரொம்ப முக்கியம், வாசிப்பது ரொம்ப முக்கியம். அவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அவனுடைய வார்த்தை நீங்க வாசிங்க, கர்த்தர் உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நீங்க போக போக தேவ தூதர்கள் எல்லாம் பார்க்க முடியும். நீங்க போக போக தேவனுடைய கிரியைகள் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறத பார்க்க முடியும். அவனுடைய எப்படி வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து அதுக்கு வெளிப்படுது. கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. உருமாலை கழட்டி போட்டா, பெல்ட் கழட்டி போட்டா வருது. நிழல் பட்டு சுகமானவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி அந்த வல்லமைகள் வெளிப்பட்டது? அவருக்குள்ளாக இருந்த மனுஷன் உள்ளார்ந்த மனிதன் அவன் புதிதாக்கப்பட்டான். உள்ளார்ந்த அந்த ஜீவன் புதிதாக்கப்பட்டது. உள்ளாக இருந்த அந்த ஆவியானவர் புதிதாக்கப்பட்டார். அந்த ஆவியானவர் புதிதாக்கப்பட்டதுனால அவருக்குள்ளாக வெளிப்பட்டுச்சு பாருங்க. அல்லேலூயா. இதை பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ளாக அந்த வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷையில ஜெபிங்க, நல்லா துதிச்சு ஆடாதீங்க. யார் பார்க்கல கவலை இல்லை, நீங்க பாட்டுக்கு துதிச்சு ஆடாதீங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பாடிக்கிட்டு துதிச்சு பாடிக்கிட்டு, நம்ம எப்படி இருந்து பாடினாலும் சரி, நீ பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருங்க, துதிச்சு பாடுங்க, தேவன் ஆராதிங்க. நம்ம ஆராதிக்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. எங்கேயாவது ஒரு பக்கத்தில் கேட்டோம்னா அதை நம்ம ஹம் பண்ணுவோம். எங்கேயாவது ஒன்று கேட்டோம்னா உடனே நம்ம அதை பாடுமே தவிர நம்மளா துதிக்கிறது ரொம்ப சிலர் தான் அவங்களா துதிப்பாங்க. அவங்களா துதிச்சு பாடுறது ரொம்ப சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து கேட்டா ஏதாவது ஒன்று சவுண்ட் கேட்டா தாவீது குமாரடா அப்படின்னு கேட்டுட்டா போதும், உடனே அதை பாடுவாங்க டக்குன்னு கூட சேர்ந்துட்டு. ஆனால் தனியாக ஆராதிக்கிறது பண்ண மாட்டாங்க. சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் அப்படி இருக்காதீங்க. எங்கேயாவது கேட்டு பாடாதீங்க, நீங்களாவே பாடுங்க. உங்களுக்குள்ளாக இருந்து பாடல்கள் வரட்டும். உங்களுக்குள்ளாக இருந்து பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு. எழுதி வச்சுக்க, நோட் பண்ணி வச்சுங்க, இந்த பாட்டு பாடலாம், இது பாடலாம் எழுதி வச்சுட்டு பாடிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாடு தொடர்ந்து கர்த்தர் புதிய பாடலை உங்களுடைய வாயில போடுவார். அல்லேலூயா. அந்த புதிய பாடல் வந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிற வல்லமை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து அந்த வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். புதிய புதிய பாடல்கள் உங்களுக்குள்ள இருந்து வரும். புதிய டியூன் உங்களுக்குள்ள இருந்து வரும். அது உள்ள வந்துட்டே இருக்கட்டும். அது வரும்பொழுதே தெரிஞ்சுக்கலாம், அது பப்ளிங் ஆகுது, பொங்கி வழியுது. அல்லேலூயா. அது பொங்கி வழியணும் வெளியில. அது பொங்கி வழியும் பொழுதுதான் உங்க நிழல் பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. உங்களுக்கே அறகுறையா இருந்துச்சுன்னு வைங்க, கஷ்டம். அறகுறையா இருக்கக்கூடாது. நீங்க நல்ல ஆண்டவருடைய அபிஷேகத்துல பொங்கி வலிக்கிறவர்களா இருக்கணும். நல்லா ஆராதிங்க, நல்ல தேவனை துதிச்சு பாடுங்க, நல்லா கத்துங்க. நான்லாம் ரசிக்கப்பட்ட புதுசுல வாலிப வயசுல அப்ப நான் பல்சர் பைக் வச்சிருந்தேன். ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. ரசிக்கப்பட்ட புதுசு, பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் பைக்ல போறேன். சீக்கிரம் போய் கிராஸ் பண்ணிடணும். சீக்கிரம் கிராஸ் பண்ணது ஏசு நல்ல எல்லாரும் பாக்குறேன், எவன்டா லூசா இருப்பான் இருக்குது. ஏன்னா வேற எனக்கு என்ன எப்படி பண்றதுன்னு தெரியல, எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. கத்திட்டு போனோம் அந்த இதுல ரட்சிக்கப்பட்ட புதுசுல. நான் சொல்றேன், அந்த அளவு உங்களுக்குள்ளாக இருந்து வெளியே படணும். அல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு பண்ணணும் கர்த்தருக்காக, ஏதாவது ஒண்ணு செஞ்சாலும் வெறி உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய அந்த பொங்கி வலிக்கிற அந்த அபிஷேகம் வந்துருச்சு அப்படின்னா கூட்டத்தை பார்க்க மாட்டோம், ஆட்களை பார்க்க மாட்டோம், யாருன்னு பார்க்க மாட்டோம். நம்ம பாட்டு சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்முடைய ஆண்டோடைய அன்பை. அல்லேலூயா. அவர் அவ்வளோ அன்பான நமக்குள்ள இருக்காரு. அந்த ஆவியை நீங்கள் பலப்படுத்த வேண்டும், அனுதினமும் பலப்படுத்தணும். இதுக்கு தான் நான் சீக்ரெட் சொல்லி கொடுத்துட்டேன். 2 சீக்ரெட்டு. நல்ல வேதத்தை வாசிங்க. பிசாசு விட மாட்டான், எல்லா வேலைக்கும் விடுவான், ஆனால் இதை வாசிக்க விட மாட்டான். நல்லா கவனிங்க, எல்லா வேலைக்கும் அவன் அனுமதிப்பான், இதை வாசிக்க விட மாட்டான். ஏன்னா இதை வாசிட்டு அவங்க கண்ணு பிரகாசம் அடைஞ்சிருவேன். பிரகாசம் அடைஞ்சிச்சுன்னா அப்புறம் நீங்க நல்லா ஆயிடுவீங்களே. விட மாட்டான். நான் சொல்றேன், இருந்தாலும் பரவாயில்ல, உட்காந்து நான் வாசிக்க போறேன், இதை உட்காந்து கேட்க போறேன். இந்த வாசிக்க போறேன், என்ன பரவாயில்ல, கேளுங்க, உட்காந்து இதை கேட்க போறேன், நல்லா துதிச்சு பாட போறேன்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, எனக்குள்ளாக இருந்த உள்ளார்ந்த அந்த கண்களை நல்ல பிரகாசமாக்குங்க ஆண்டவரே. என்ன ஜெபம் பண்ணணும்? உள்ளார்ந்த கண் யாரு? ஆவியானவருடைய கண். என்னக்குள்ளாக கலந்திருக்கிற அந்த ஆவியானவர் என் கண் வழியாக அவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. முதல்ல பார்க்கும்போது தெரியாது, அது ஆவியானுடைய கண்களோட எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் எடுத்து 6:17 வாசிங்க. 2 ராஜாக்கள் 6:17, 16-17 வாசிங்க.
2 ராஜாக்கள் 6. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். பாருங்க, சீரிய படைகள் வந்து எலிசாவை சுத்திருச்சு. எலிசா இருந்த வீட்டை சுத்திலும் அந்த மலை முழுவதும் அந்த ஃபுல்லா சுத்தி நின்றுட்டு இருக்கிறானுங்க, நல்ல ரதத்தோட குதிரைகளோட. எலிசா கிட்ட வந்து கேசி சொல்றான், ஐயா மாட்டிக்கிட்டோம், மலையை சுத்தி ஆட்கள் வந்துட்டாங்க, சீரிய படைகள் சுத்திலும் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்கப்பா, நம்ம முடிஞ்சோம்ப்பா, 2 பேர் தான், நம்மளால தப்பிக்க முடியாதுப்பா அப்படிங்கிறான். எலிசா பாக்குறான், டேய் யாரா நீ, உனக்குள்ள யார் இருக்கிறா? இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. அவன் சொல்றான், அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். இவனுடைய கண்களை திறந்தருளும். இப்ப எந்த கண்ணு திறந்துச்சு? ஆவிக்குரிய கண்கள் திறந்துச்சு. ஹல்லேலூயா. நீங்களும் அதே போல ஆவிக்குரிய கண்களை திறக்கிறவர்கள் அது வழியா பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் ஆவிக்குரிய கண்கள் வழியா பார்க்கும் பொழுது வேற ஒரு காரியம் வெளிப்படும். என்ன காரியம் வெளிப்பட்டுச்சு? உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அக்னிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் பார்க்கிறான். நான் சொல்றேன், உங்களுக்கு எதிராக எந்த காரியம் வர முடியாது. ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த சேனைகளை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. பெரிய சேனைகளை நமக்கென்று வைத்திருக்கிறார். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்க ஆரம்பிக்கணும். பாருங்க, அதுதான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. நம்ம எதுல மாட்டிட்டு இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எதெல்லாம் மாட்டிட்டு முக்கியம் இல்ல. நான் ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே, நான் பார்க்கணும், அந்த சேனைகளை பார்க்கணும், என்னை கொண்டு நீங்க வைத்திருக்க பெரிய காரியங்களை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது உடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அது வழியா நம்ம பார்க்கும் பொழுது பெரிய காரியங்களை பார்க்க முடியும். சங்கீதம் 13:3 எடுத்து வாசிங்க. அதுல தாவீது கூட அவன் கண்களை தெளிவாக்க சொல்லி கேட்பார். தெளிவாக்க முடியாது. சங்கீதம் 13:3 வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்து அருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். என் கண்களை தெளிவாக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. தாவீதோடு கேட்கிறாரு, என் கண்களை தெளிவாக்குங்க, மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கண்கள் தெளிஞ்சுதான் இருக்குது, அவன் கண்கள் நல்லா தான் இருக்கு. அவன் இந்த ஆவிக்குரிய கண்களை தெளிவாக்கும்படி அவன் கேட்கிறான். ஆண்டவர், எனக்கு உள்ள வந்து பார்க்கணும், அந்த காரியங்களை பார்க்கணும். ஒருத்தங்களை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு பிரச்சனை. இப்ப தேவர்கள் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்ம உருவத்தை பார்க்க மாட்டாங்க, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பார்ப்பாங்க. உள்ள என்ன ஆவின்னு பார்ப்பாங்க, ஆவிய பார்ப்பாங்க. அவங்க தேவர்கள் வந்து நம்ம தேவன் எதை பார்க்கிறாரு? நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன், என்ன பார்க்க மாட்டாரு, எனக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிறத அவர் பார்ப்பாரு. அல்லேலூயா. அதே போல நீங்களும் ஆவிக்குரிய கண்களினால நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிறத உங்களால பார்க்க முடியும். நீங்க உங்ககிட்ட பேசுறவங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கிறத உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. இதெல்லாம் தான் ஆவிக்குரிய வரங்கள்னு அர்த்தம். அந்த வரங்கள் எல்லாம் கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. the word of knowledge. அது ஒருத்தங்க வரும் பொழுதே அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு பதில் சொல்ல முடியும். அவன் இன்னும் யோசிச்சுட்டே, நான் நிறைய இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும், சாட்சிகள் சொல்ல முடியும், நேரம் இல்லை. நான் சொல்ல ஒருத்தங்க பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது சொல்ல முடியும். அல்லேலூயா. சொல்றேன், நீங்க ஒருவரை பார்க்கும் பொழுதே அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு, எத்தனை வருஷம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்குதுங்கிற உங்களால சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்படணும். நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் பாருங்க. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டோமோ அப்பொழுதே கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. பக்கத்தில் பாசல கண்ணு திறந்துருச்சு, ஆவிக்குரிய கண்கள் திறந்துருச்சு. நீங்க அது இனிதான் திறக்கண மாட்டிருக்குதுன்னு பயப்படாதீங்க, திறந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? பிரகாசமாகணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்போ நம்ம அப்படியே நிழலாட்டமா பார்க்குறோம். ஏதோ தெரியுது நமக்கு, ஒருத்தங்களை பார்த்தோன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்க மாட்டிருக்குதுன்னு தெரியுது, ஆனால் நிழலாட்டமாக தான் தெரியுது. அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, இன்னும் தெளிவாக்கணும், என்னுடைய ஆவிக்குரிய கண்களுடைய பார்வை இன்னும் தெளிவாகணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய பார்வையை இவர் தெளிவாக்குவார். ஒருத்தங்களை பார்க்கும் பொழுதே பிரச்சனைகள் உங்களால் அவங்க புரிந்து கொள்ள முடியும், அவங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும், சொல்யூஷன் வரைக்கும் சொல்ல முடியும், எப்படி இது நடக்க போகுதுங்கிற வரைக்கும் சொல்ல முடியும், எல்லா காரியங்களும் நம்மளால சொல்ல முடியும். ஆகையினால் நம்முடைய முகம் கண்ணாடியிலே பார்க்குற முகம் போல நம்ம இருக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? இந்த வேத வாசனம். இந்த வார்த்தைகள், இந்த பைபிள் ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடியில நம்ம பார்க்கணும், இந்த வசனத்துல நம்மளை பொருத்தி பார்க்கணும். இந்த வசனம் எனக்கு எப்படி இருக்கு, இது என்ன சொல்லுது? நம்ம வாசிக்க 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 இன்னையிலிருந்து இந்த வேதத்தை வாசிக்கிற பழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் எடுத்து வாசிங்க.
தயவு செய்து ஒரு பிரேக் டைம் கிடைக்குதா எடுத்து வாசிங்க. எல்லா நேரங்களும் இதை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க. இது ஒரு ஹேபிட்டா மாத்திக்கங்க. மாற்றும்போது உங்களுக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்யறத பார்க்க முடியும். நான் எனக்கு நடந்ததை நான் சொல்றேன். இதை நான் வாசிக்க ஆரம்பிக்க நல்லா வாசிக்க ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சது. ஒரு முறை சிஸ்டருக்கு சொன்னேன், நீங்க வந்து மத்தேயு வாசிங்க சிஸ்டர். எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. ஆண்டவர் வாசிக்க சொல்லி சொன்னாரு, மத்தேயு வாசிங்க சிஸ்டர்னு. அவங்க மத்தேயு போய் வாசிச்சாங்க. மத்தேயு வாசிச்சு அடுத்த வாரம் யாருக்கோ ஜெபம் பண்ணி பிசாசு ஓடி போச்சு. அவங்க வந்துட்டாங்க நம்ம இதுக்கு. நான் என்ன சொல்றேன், எப்போ வாதத்தை நம்ம வாசிக்க அதை நிறுத்திட்டாங்க, நின்று போச்சு. வாசிக்கிறத நம்ம குறைக்கும் பொழுது வல்லமைகள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை விட்டு வெளியே போகுது, பிரச்சனைகள் உள்ள வருது. எப்போ இதை வாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, வாசிக்கும் பொழுது கஷ்டம்தான். இதை வாசிக்கும் பொழுது கொட்டாய் வரும், தூக்கம் வரும், பயங்கரமாக வரும். கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டாவது படிச்சிருங்க, வேற வழி இல்லை. எப்படியாவது ஒரு அதிகாரத்தை முடிங்க, பழக்கப்படுத்துங்க, வாசிக்க. அவன் எப்படி ஒரு கெட்ட பழக்கத்தை ஒருத்தன் பழகும்போது கஷ்டம்தான் பழகிறது. ஒருத்தன் சிகரெட் குடிச்சு பழகிறான்னா அவனுக்கு எடுத்துனே புசுன்னு ஊத்துறான், எடுக்கிறான், எடுத்து ஊதுன ஆரம்பிக்கும் பொழுது அப்படிமா கஷ்டப்படுவான். யாருக்கும் தெரியக்கூடாது, அந்த பக்கம் போய் இருமிட்டு வருவான், என்னென்னமோ பண்ணுவான். கொஞ்ச நாள் அப்படியே ஊத அது அதுக்கப்புறம் மூக்கில் வரும், காதில் வரும், புகை எங்கே வேணா விடுவான். ஏன்னா பழகிருச்சு. நான் சொல்றேன், இந்த வேதத்தை வாசிப்பதை அப்படி பழகுங்க. அல்லேலூயா. வாச்சு பழங்க. பழக்க ஆரம்பிக்கும் போது தூக்கம் தான் வரும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வாசித்து பழக்கப்படுத்திட்டீங்கன்னா ஆண்டோடைய வல்லமை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறத யாரும் தடுக்க முடியாது. அதனால இந்த வாசிக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மறுரூபப்படுது. யாரும் நமக்கு எதுவுமே வந்து அட்வைஸ் பண்ண வேண்டாம். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தானா நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு, தானா சொல்லிக் கொடுப்பாரு. இந்த சூழ்நிலையில் இதுக்கு இதுன்னு. அப்ப நமக்கு துப்பாக்கி இருக்குதுங்க நம்ம கையில. ஏதாவது அந்த போனை கூட ஓகே, நம்ம கையில துப்பாக்கி இருக்குது. பிசாசு வரான், இல்ல திருட வரான். நான் இப்படி சொல்றேன், உலக பிரகாரமா சொல்றேன். திருட வரான், ஓகே, இப்படி சுடணும், இங்கிருந்து குண்டு போகணும். என்கிட்ட துப்பாக்கி இருக்குது. ஒருத்தன் திருடன் கதவை திறந்துட்டு உள்ள வந்துட்டான். நான் துப்பாக்கி எடுத்துட்டேன், இப்படி பிடிச்சிக்கிட்டேன். திருட உள்ள வரான், துப்பாக்கி நான் திருப்பி பிடிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு பார்த்து அவன் வந்து என்ன பண்ணுவான், ஈஸி அவனுக்கு வராத அப்படின்னா வருவான். ஏன்னா சுடுவேன், அப்பதான் என்னை தாக்குவது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? துப்பாக்கி திருப்பி பிடிச்சிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. துப்பாக்கி கரெக்டாக பிடிச்சி பழகினோம்னா பிசாஸ் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அந்த பிசாஸ் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம துப்பாக்கி திருப்பி தப்பாக பிடிச்சோம்னா பிசாஸ் ஈஸியாக அட்டாக் பண்ணிடுவான். அதே போல தான் வேத வசனங்களை கரெக்டாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரும்பொழுது ஈஸியாக நீங்கள் அட்டாக் பண்ணலாம். ஹல்லேலூயா. இதை வச்சு அட்டாக் பண்ணும்போது அவனால் தப்பிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், என் பிள்ளைகளா, நீங்கள் என்னோட பிள்ளைகள் மாதிரி நான் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த வேதத்தை வாசிங்க. இந்த வேதம் தான் நமக்கு சத்தியம், இந்த வேதம் தான் நமக்கு வெளிச்சம். இதை நீங்கள் வாசிக்க உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற வல்லமையை நான் பார்க்கணும் ஆசைப்படுறேன். உங்களுக்குள்ள அந்த வல்லமை வெளிப்படணும். நீங்கள் போய் ஆயிரக்கணக்கில் பிசாசை துரத்தணும், கிரிப்பல்ஸ் எழுப்பணும், செத்தவனை எழுப்பணும், இதெல்லாம் எனக்கு பிரியம். தயவுசெய்து செய்யுங்க. அதுக்கு ஒரே வழி இந்த வேதத்தை நீங்கள் வாசிச்சுட்டே இருக்கிறது தான். அல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷையில் ஜெபிங்க, நல்ல வேதத்தை வாசிங்க, நல்ல துதித்து பாடுங்க. இந்த காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாகவே அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. அதனால இந்த காரியம் இதை வச்சு நம்ம பார்க்கணும். இதை வச்சு நம்ம வேதத்தை வச்சு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்துக்குவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு போயிட்டா கண்ணாடி முன்னாடி நின்றுக்குவாங்க. இந்த கண்ணாடி எனக்கு கொஞ்சம் குண்டா காட்டுது, கண்ணாடியா குண்டா காட்டுது. உடனே சிலர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் பார்ப்பாங்க, இந்த ட்ரெஸ் நீ குண்டா காட்டுது. அவங்க சரியாக மாட்டாங்க கடைசி வரைக்கும். கண்ணாடியை குறை சொல்லுவாங்க, ட்ரெஸ்ஸை குறை சொல்லுவாங்க. இந்த ட்ரெஸ் நீ கொஞ்சம் குண்டா காட்டுது இல்லைங்க அப்படி. ஆமாங்க, வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகும். ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து பரிதாமா, ஆமாப்பா இந்த ட்ரெஸ்ஸு தான் உனக்கு குண்டா காட்டுது, இந்த கண்ணாடி தான்ப்பா உனக்கு குண்டா காட்டுது. கண்ணாடி பொய் சொல்லாது. பக்கத்தில் பேசல, கண்ணாடி பொய் சொல்லாது. நம்ம தான் நம்மளை மாற்றணும். அல்லேலூயா. யாக்கோபு 1:23 எடுத்து வாசிங்க.
என்னத்தினேல் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவ்வளவுதான். திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாத. இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னா, திருவசனத்தை சொல்லிட்டே இருக்கேன்னா, இதை நீங்க கேட்டோம், சரி அவர் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை பேசுறது தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா, கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்த்தும் பார்க்கிற அந்த மனுஷனுக்கு ஒப்பா தான் இருக்க முடியும். பாருங்க, இப்ப நான் சொன்ன மாதிரி, இப்ப நான் சொன்ன அந்த மாதிரி நடக்கும். அதனால நீங்க வசனத்தை கேட்குறீங்க, இதன்படி நடங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிச்சயமா உங்களை ஆண்டவர் பெருக செய்வார். நிச்சயமா உங்களை கர்த்தர் வரங்களினாலும் வல்லமைகளினாலும் நிரப்பி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தயவு செய்து நான் சொல்றேன், வேதம் வாசிப்பது இன்றிலிருந்து பழகுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் வேதத்தை வாசிங்க. நல்ல அந்நிய பாஷையில துதிச்சு பாடுங்க, ஜெபிங்க. அந்நிய பாஷை வர இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. நம்ம வெள்ளிக்கிழமையில நம்ம இங்க ஜெபிப்போம். ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷையின் வரைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். புதிய புதிய பாஷைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பா. நிச்சயமாகவே ஆவிக்குரிய வரங்கள் வல்லமைகளை நீங்க வெளிப்படணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஆகையினால இந்த 2 காரியங்களை நீங்க தயவு செய்து செய்யுங்க. 1 கொரிந்தியர், சிஸ்டர் ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். நாம் கண்ணாடியிலே நம்முடைய சுவாப முகத்தை பார்க்கிறது போல நம்ம போய் கண்ணாடியில் ஒரு நாள் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்முடைய முகம் தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னபடி நம்முடைய முகம் அங்கே தெரியாது. அதுக்கு பதிலாக தேவனுடைய முகம் அதில் தெரியும். அந்த மறுரூபத்திற்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். அந்த மறுரூபம் தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்க ஆவி மனுஷன் ஆண்டவரே ஒரு நாள் அப்பா ஸ்தோத்திரம் நீங்க நினைச்சபடி மறுரூபமாக்கப்பட்டு ஆண்டவரே உடைய வார்த்தையின் வல்லமைகளில் நாங்கள் வளர்ந்து அப்பா நமக்கு ஸ்தோத்திரமுடைய ராஜ்யத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படி எங்களை கர்த்தர் வேறு பிரித்திருப்பதை நாங்கள் உணர்கிற நாட்களுக்குள்ளாக நாங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறோம். நன்றி தகப்பனே. அப்பா, நீர் எங்களை எதற்காக இந்த பூமியில உருவாக்கினீர், எதற்கு எங்க தாயின் கர்ப்பத்தில் எங்களை நீர் தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே, அந்த காரியங்களை வெளிப்படுத்தும்படி எங்களுடைய உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நான் அன்று நல்ல அந்நிய பாஷையில ஜெபித்து உம்மை துதிக்கணும். உம்முடைய வார்த்தைகளை நான் அனுதினமும் வாசிக்கணும். இந்த 2 உணவை நான் பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா நீங்க இந்த உலகத்துல ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுவதை ஒருவரும் தடுக்க முடியாது ஆண்டவரே, ஒருவரையும் தடுக்க முடியாது ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுவீராக. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்கிற அந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளாக இருந்து வெளிப்படட்டும். தேவ வல்லமை ஒவ்வொருக்குள்ளாக இருந்து வெளிப்படட்டும். தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளாக இருந்து வெளிப்படுவாராக. என்ன கிரியைகளுக்கு இடமில்லை, இயேசுவின் நாமத்தினால எந்த பலவீனங்களுக்கும் இடமில்லை. தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யட்டும். தேவ ஆவியான கிரியை செய்வாராக. எல்லா விதமான அந்தகார வல்லமைகளின் கிரியைகள், எல்லா பலவீனத்தின் கிரியைகள் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால விலகு என்று கட்டளை கொடுக்கிறேன். Right now, get out in the mighty name of Jesus Christ of Nazareth. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லா பலவீனங்களையும் ஹalleluya உச்சந்தலையில் உள்ளங்கால் வரைக்கும் இப்பொழுது தேவ ஆவியானுடைய வல்லமை ஹalleluya சுட்டெரிப்பதாக. ஹalleluya, ஹalleluya. கைகள்ல, எலும்புகள்ல, நரம்புகள்ல, இரத்த நாளங்கள் இயேசுவின் நாமத்தில் ஹalleluya பலன் உண்டாகட்டும். எலும்புகள்ல பலன் உண்டாகட்டும், நரம்புகள்ல பலன் உண்டாகட்டும், இரத்த நாளங்கள்ல பலன் உண்டாகட்டும், திசுக்களில் பலன் உண்டாகட்டும். நன்றி தகப்பனே. அப்படியே சேர்வதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, hallelujah. Thank you Jesus, thank you Lord.
ஆளுகை செய்யும் ஆவியானவரே, வழியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, வழியாய் தந்தே பரிசுத்தமானவரே. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, என் ஆற்றலானவரே, நமக்குள் ஆற்றலாக இருப்பவர் அவர், நமக்குள் மகிமையின் நம்பிக்கையாக இருப்பவர் அவர், நமக்குள்ள இருந்து நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறவர் அவர், வல்லமைகளிலும் வரங்களிலும் கிரியை செய்யும்படியாக நம்முடைய சரீரத்தை ஆட்கொள்ளுகிறவர் அவர். ஓ ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிறார், தேவ ஆவியானவரை நம்மை ஆட்கொள்ளுகிறார், தேவ ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிறார், தேவ ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிறார், தேவ ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிறார். ஓ ஆட்கொள்ளும் ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டவரே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஆசீர்வதிகமா, ஆசீர்வதிப்பீராக. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனால் எங்கள் பிதாவினால் ஊதப்பட்ட அந்த ஜோய ஜீவன் ஒவ்வொருவர்களாகவும் கிரியை செய்யட்டும். தேவாவியானவர் கிரியை செய்வீராக. எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். தேவாவியானவரை பார்க்கும்படி, தேவாவியானவருடைய செயல்களை பார்க்கும்படி, பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை, தரிசனங்களை பார்க்கும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக வல்லமை வைங்க. நாங்கள் முத்திரை போடுகிறோம் ஆண்டவரே. இங்கிருந்து போகும் பொழுது எந்த விதமான ஆண்டவரே இந்த வார்த்தைகளினுடைய காரியங்களை பிசாசு பொறுக்கி கொண்டு போகாதபடிக்கு நான் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை நான் முத்திரை போடுகிறேன், முத்திரை போடுகிறேன். இருதயத்திலே தரித்திருக்கட்டும் ஆண்டவரே, கிரியை செய்யட்டும். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அயல் தேசங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எங்களுடைய சபைகளை நீங்க ஆசீர்வதிங்க. என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவரே இவர்களை வேறு பிரிக்கும்படி நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற மகிழ்ச்சி நல்ல பரவாயில்லை. ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே,